இப்போ உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது. உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணணும். டைம் டிராவல் பண்ணி என்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணா உங்க லைஃப் இன்னும் இதோட பெட்டரா இருந்திருக்கும்? அப்பா இல்ல, திரும்ப அப்பா வந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்ப நான் சேலரி வாங்குறதுனால இப்ப அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறனால இப்ப அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்பா இருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க அவருக்காக? அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர் எடுத்து கொடுத்துருப்பேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவர் ஒரே ஸ்லிப்பர் தான் யூஸ் பண்ணுவாரு. அவருக்கு முத நான் சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறது அவருக்கு ஸ்லிப்பர் தான் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் வேற எதுவுமே பெருசா ஆசைப்பட மாட்டாரு. அவருக்கு ஒரே செருப்பு தான் யூஸ் பண்ணுவாரு. அது அவருக்கு ஸ்லிப்பர் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து சின்ன வயசுல எங்க சித்தினா ரொம்ப க்ளோஸுங்க. ஆனா வந்துட்டு ஒரு சில ஃபேமிலி இஷ்யூஸ்னால வந்துட்டு பிரிஞ்சாச்சு. இப்ப பேசுறதுல சுத்தமா அது வந்துட்டு அந்த எந்த இஷ்யூவும் நடக்காம இருந்தா எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா விடவே எனக்கு எங்க சித்தினா ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஆனா இப்ப சுத்தமாவே பேசுறது இல்ல. அந்த ஒரு விஷயத்த வந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா இப்ப வந்துட்டு என்னன்னா எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டா எல்லாமே ஷேர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. உங்க அம்மாவோட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க சித்தி. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க சித்தி உங்கள்கிட்ட பேச வந்தா பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுவேங்க, கண்டிப்பா பேசுவேன். இல்ல இதுக்கு நீங்களே போய் பேசிடலாம்ல, ஏன் பேச நான் பேசக்கூடாதுன்ட்டு இல்லைங்க. அது எப்படி சொல்றது, அதனால ஒரு சில ஹர்ட் ஆவாங்கங்கிற ஒரு விஷயத்தினாலதான் வந்துட்டு சரி அதுக்கப்புறமேட்டு திரும்ப இதை கன்டினியூ பண்ணாலும் இதாகும். ஓகே, இப்போ உங்க அம்மா ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். அம்மாவோட ரொம்ப பிடிக்கும் சொல்றேன், கண்டிப்பா அவங்க பேசுறாங்க. ஓகே, தேங்க்யூ. எனக்கு எங்க அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா எல்லாமே மாறி இருக்கும். ஸோ நான் அவங்க இருந்திருந்தா பெஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஹஸ்பண்ட் ஓகே பாத்துக்கிறாங்க பண்றாங்க, பட் இருந்தாலும் அப்பான்றது ஒரு பெரிய வரம். அப்பா எப்போ விட்டு போனாங்க? ஒரு 5 years இருக்கும். இப்போ அப்பா வந்துட்டாங்க. இப்போ அந்த வரத்தை வச்சு வர வச்சிட்டீங்க. அப்பாக்காக என்ன பண்ணுவீங்க? என் கூடவே வச்சுப்பேன். அதோட எப்படி சொல்றது, பெரிய சொத்தே அவங்க தான். ஸோ என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது அவங்க தான். ஸோ அதனால அவங்க இருந்து தான் நான் இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, லாக்டவுன் ஒன்று என் லைஃப்பில் சந்திக்காமல் இருந்தால் என் லைஃப் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. வேறு ஒன்றும் இல்லை, லாக்டவுன் வந்ததுனால என்னோட லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு நல்ல விதமாக சேஞ்ச் ஆயிருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால என் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்க லைஃப் டவுன் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்க? டவுன் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறேன். திரும்ப லாக்டவுன் வருது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் வந்து அந்த லைஃப்பை கொஞ்சம் மாற்றிருப்பேன். மாற்றிருப்பேன் வந்து ப்ரொஃபஷனலாக சொல்றீங்க? ப்ரொஃபஷனலாக சொல்கிறேன். போயிட்டு நிறைய கோல்டு வாங்கி வச்சிருப்பேன் ப்ரோ. கோல்டு ஏன்னா அது அப்போக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ரேட் அதிகமாக இருக்குல்ல, ஸோ அதனால கோல்டு வாங்கியிருப்பேன். கோல்டு வாங்கி வச்சு என்ன பண்ணிருப்பீங்க? ப்ரோ இப்போ சேல் பண்ணால் அது வந்து எங்கேயோ அதை வச்சு நிறைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸ்கூல் டேஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும்? கண்டினியூ பண்ணியிருக்கோங்க. ஸ்டடி ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஓகே, படிச்சிருந்தா என்ன அதுக்கப்புறம் என்ன பிளான்? கலெக்டர் ஹஸ்பண்டா நீங்க? லைஃப் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இவர் லவ் பண்ணிருப்பேன். மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இவர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் நானாதான் சொல்லலான்ட்டு மாத்தி சொல்லிட்டா. அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டைமை மாத்திச்சு. ஸ்கூல் லைஃப்ல இருந்து லவ் பண்ணி இப்போ வந்து மேரேஜ் பண்ணிருப்பேன். ஏன் வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஏன் வந்து உங்களுக்கு பிடிக்கல? அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லல, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கலாம். மேரேஜ் பண்ணா நல்லா இருக்கும். ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் சமமான பணம் இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நோயும் எதுவும் கொரோனா அந்த மாதிரி எதுவும் வராத மாதிரி. சூப்பர்மா. இவ சொன்ன மாதிரிதான் போதை பொருளா இல்லாம ஒரு உலகம் இருக்கணும். ஜாதி மதம் இது இல்லாம எல்லாரும் நல்லா இருக்க மாதிரி ஒரு உலகம். குழந்தையாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தையாவே? எத்தனை வருஷத்துக்கு குழந்தையா இருப்பீங்க? இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியது. ஏன்னா குழந்தையா ஆமா. ஏன் எதனால இருந்தா? இல்லை, அவங்களுக்கு தான் எந்த ஒரு நீடுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம். ஃபீட் பண்ணா நம்ம வாங்கிக்கலாம். பட் நம்ம எந்த பண்ண தேவையில்ல. மெயினா சேலரிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போக தேவையில்ல, இருக்காது. ஜாலியா நம்ம ரன் பண்ணிட்டு போறப்ப பாருங்க, பாப்பா பாருங்க, இப்போ போகும்போதெல்லாம் எங்கேயும் தூக்கிட்டு போறோம். அந்த மாதிரி நான் என்னையும் யாராவது தூக்கிட்டு போறோம். ஜம்முனு ஏறி உட்காந்து போயிடலாம். நானும் அதான் நினைச்சேன், குழந்தையாவே இருந்தா ஜாலியா இருக்கலாம், கவலையே இருக்காது. இல்ல நான் நீங்க கேட்டோன்னே அப்படிதான் திங்க் பண்ணா, சரி அவரு அதே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னோட வீட நல்லா பெருசா கட்டுவேன். பெருசா எவ்வளவு பெருசா கட்டுவீங்க? அது எவ்வளவு பெருசுனா இது வரைக்கும் யாருமே அப்படி ஒரு வீடு கட்டிருக்க கூடாது. அவ்வளவு பெருசா கட்டுவேன். எங்க அப்பா அம்மா நான் அதுதான் 3 பேரு. சரி, பெரிய வீடா கட்டுவீங்க. கல்யாணம் ஆனா உங்களை கூட்டு போயிருவாங்களே, என்ன பண்ணுவீங்க வீட? ஆஹா,
நான் போக மாட்டேனே. நான் போக மாட்டேன். நான் எங்க அப்பா அம்மா கூட தான் வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டு வந்துருங்க. அப்படியே வீட்டுக்கு கூட்டு வந்துருவேன். அப்படி யாரும் வரல என்ன பண்ணுவீங்க? வரலன்னா எனக்கு கல்யாணம் வேணாம். கல்யாணம் வேணாமா? வேண்டாம். அலப்புற கலப்புறம் அனுப்புற கிளப்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.